நாங்க ஒண்ணு உங்க அப்பா விட்டா காசை கேட்கல. கேட்கிற மாதிரி கேட்டதா அவன் காதுல விழும். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? சமீபத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு திட்டமும் தீட்டல. சொல்ல போனா ₹1 கூட காசு ஒதுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கூட பெயர் கூட நம்முடைய மாநிலத்தை பெயருடைய பெயரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை. இப்பொழுது இந்தியை ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2190 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்கு. அதோட ஒருபடி மேல போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன். நாங்க ஒன்னும் உங்க அப்பா விட்டா காசை கேட்கல. கேட்கிற மாதிரி கேட்டதா அவன் காதுல விழும். நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்திலிருந்து தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது திராவிட மண், இது பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்த வருகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 100 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே 2 முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது. ஒன்னு கல்விக்காக, மற்றொன்று இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது. இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு. இந்தியை நாம ஏத்துக்கிட்டாங்கன்னு விடாப்பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியை திணிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாத்தலாம்னு பாசிஸ்ட் பாஜக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகள்ல சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக, மருத்துவர்களாக, டாக்டர்ஸாக உலகத்துடைய பல்வேறு மூலைகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரோவோட தலைவர்களாக, திட்ட இயக்குநர்களாக, விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள பெரும்பாலானோர் 99% பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கற்றவங்க தான். இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம், நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேணும்னு சொல்லிக் கொள்கிறேன். நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க? தமிழ்நாடு அரசு, இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார், அரசியலுக்காக நாம் பண்றோம் அப்படின்னு. நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான். எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.